புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, அன்பால் சொந்தமான என் தெய்வமே. நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும், கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனி
காக்கும் உன் கருணையும் காலம் முழுதும் மழையாய் பொழிய கலக்கம் ஏதும் இல்லையே, கலக்கம் ஏதும் இல்லையே. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. எந்தன் சிந்தையை உந்தன் நோக்கில் என்றும் இயக்கும் உன் உடன் துணை, எந்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் உன் அருள் பலம், என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம், என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே, சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே, உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி, உயிரின் பயணம் அதனில் தொடரும், உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நேற்றைய தினம் வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி குறை கண்டுபிடிக்கின்ற மனிதர்களை பற்றி பேசியது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி பாராட்டி பேசிய ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறது. துரதிர்ஷ்டவசமாக இன்றைய சூழலிலே பாராட்டுகின்ற பழக்கம் மிகவும் மிகவும் குறைந்து கொண்டே தான் இருக்கிறது. அதற்கு காரணங்கள் ஒரு சில உண்டு. பொறாமையாக இருக்கலாம், அல்லது ஆங்கிலத்தில் சொல்வார்களே காம்ப்ளெக்ஸ் நோய் என்று சொல்லலாம், அல்லது தாழ்வு மனப்பான்மையாக இருக்கலாம், அல்லது அது ஒரு நோயாகவே இருக்கலாம். பிறர் மகிழ்ச்சியாக இருந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு நோய்த்தனமாக இருக்கலாம். என்ன இருந்தாலும் சரி, பிறரை பாராட்டுகிற, அது குடும்பமாயினும் சரி, சமூகமாயினும் சரி, திருச்சபையாயினும் சரி, குருக்களுக்குள்ளே இருந்தாலும் சரி, அருள் சகோதரர்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, மக்கள் மத்தியில் இருந்தாலும் சரி, சிறியோராயினும் சரி, பாராட்டுகிற பண்பு எங்கே இருக்கிறதோ
அதுதான் ஒரு நலமான சமுதாயம் என்று நான் கருதுகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஜான் குட்லார்ட் என்பவரது தலைமையில் ஒரு ஆய்வு குழுவினர் ஏறத்தாழ 38 பள்ளிகளிலிருந்து 1350 ஆசிரியர்கள் மற்றும் 17,163 மாணவர்களிடம் செயல்பாட்டை ஆராய்ந்தார்கள். அப்போது ஆசிரியர்கள் புகழ்வதை விட குறை சொல்வதில்தான் அதிக நேரம் செலவிட்டதை அவர்கள் கண்டு உணர்ந்து அசந்து போனார்கள். அதாவது தொடக்க கல்வி கூடங்களில் 2% நேரமும் உயர்கல்வி கூடங்களில் 1% நேரமுமே பாராட்டுவதற்கு செலவிடப்பட்டதாம். பாராட்டுகின்ற அளவிற்கு பிறர் எதுவும் செய்வதில்லையே என்று குறைபட்டுக் கொள்கின்றவர்கள் ஒரு உண்மையை உணர்வது அவசியம். அதாவது பாராட்டு என்பது மற்றவர் எந்த அளவிற்கு நிறைவாக செய்திருக்கிறார் என்பதை பொறுத்தல்ல, நாம் எந்த அளவிற்கு நிறைவான மனப்பக்குவம் உள்ளவர்கள் என்பதை பொறுத்தது. உதாரணமாக, எந்த இயேசுவில் ஏராளமான நன்மைத்தனமும் உயர்வும் இருந்ததோ அந்த இயேசுவைத்தான் பரிசேயர்கள் குற்றம் கண்டுபிடித்தனர். இங்கு குறை இருந்தது பரிசேயரில் தானே ஒழிய இயேசுவிலே அல்ல என்ற உண்மையை நாம் அடிமனத்திலிருந்து புரிந்து கொள்வது அவசியம். குடும்பங்களிலே பார்த்திருக்கிறேன், சில பிள்ளைங்க குழந்தைங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அருமையா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, ஒரு குறையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற சமயத்துல அவர்களை மக்களை நீ அருமையா நேர்த்தியா சாப்பிட்டுட்டு இருக்க, அழகா இருக்கிறது என்று சொல்லி பாராட்டுவது நமக்கு கிடையாது. ஆனால் ஏதாவது பிளேட்ல இருந்து வெளியே ஒரு சோறு அல்லது 2 சோறு அல்லது ஏதாவது மிச்சித்தி கிடக்குது அப்படின்னா இந்த பிள்ளையை வாட்டி வதைக்கிற விதம் குடும்பங்களிலே மிகவும் கேவலமாக இருக்கும். நான் பாராட்டுவதும் குறை கண்டுபிடிப்பதும் என் மனநிலையே பிரதிபலிக்கின்றன என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே என்பதுதான் என்னுடைய ஆசை. எல்லா ஒலிகளிலும் சிறந்த ஒலி புகழ்ச்சி ஒலியே என்று ஜெனாஃபோர் சொல்லுவார். பிறரில் உள்ள நேர்மையான நல்ல காரியங்களை அங்கீகரித்து பாராட்டு நற்பண்பு நம்மிடத்தில் ஏன் குறைந்து கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து ஆய்வு செய்வோம். கவிஞர் வைரமுத்து சொல்லுவார், வாழும் போது முட்களை தூவும் உலகம் இறந்த பின்போ மலர்களை தூவுகிறது. அதே வேளையிலே சில பல காரணங்களை காட்டி அல்லது காரணங்களே இல்லாமல் இருக்கும் அப்படி ஒருவரை புகழ்வது அதை முகத்துதி என்று சொல்லுவோம். அதுவும் இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா வாழணும்ல, நமக்கு பதவி வேணும் அல்லது பணம் வேணும் அல்லது பலர் நம்மளை பாராட்டணும்னு நினைக்கிறவங்க முகத்துதி சொல்லுவாங்க. நீங்க இப்படி ஊ என்று சொல்வதையும் பார்த்திருக்கிறோம் சமுதாயத்துல. ஆனா அப்படி சொல்லும் போது அவங்களுடைய முகத்திலே தெரியும் அது ஒரு வேஷம் என்பது தெரியும். சொல்லப்படுகின்ற ஆட்களுக்கும் தெரியும் அது முகத்துதி என்று. இருந்தாலும் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். மனுஷன் தானேயா, இதெல்லாம் நடக்கும் தானே. துரதிருஷ்டவசமாக நம்முடைய பண்பாட்டிலே நிறைகளை சுட்டி காட்டி மற்றவர்களை பாராட்டுகின்ற பழக்கம் இது குறைவது நமக்கு ஒரு நோய்த்தனம் தான். பலவீனர்களும் குறுக்கு வழியில் முன்னேற துடிப்பவர்களும் தான் புகழ்வார்கள் என்று கூட கருதுகின்ற நிலை வந்துவிட்டது. ஆனால் பாராட்டு மற்றும் புகழ்ச்சியின் மூலம் மற்றவர்களில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்ற உண்மையை சுட்டிக்காட்டுகிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி. நாமும் இறைவார்த்தையை கடைபிடிப்போம். அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை இழுத்துச் செல்கின்றவர்களை பாராட்டுவோம். அதன் வழி நாம் பேறு பெற்ற மக்களாக வளர்வோம். ஆமென். நலிந்தோரை தூக்கிவிடும் ஆண்டவரே, மனிதர் அனைவரும் நீர்க்குமிழி போன்றவர்கள். ஆயினும் கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இரத்த போக்குடைய பெண் இயேசுவின் ஆடையை தொட்டார். அது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான இறை நம்பிக்கை. எனவே லூக்கா 8:48 பார்க்கின்றோம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை நலமாக்கியது என்று இயேசுவின் நலம் வழங்கும் வார்த்தையை பெறுகின்றார், குணமடைகின்றார். ஆண்டவரே,
இந்த பெரும் தொற்று கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை காலத்திலும் மத்தேயு 14:27 சொல்வது போல துணிவோடிருங்கள், அஞ்சாதீர்கள். இயேசுவின் துணிவு தரும் வார்த்தைகள் இவை. காரணம், ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம், அன்பு, ஆறுதலை வழங்குவோம். நம்முன் நிறைந்த இறைவனை நலமே வாழ்வோம். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. போதை பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே. நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். தாய் மரியே, எம் வாழ்வின் மாதிரியே. உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே, உம் உறவினையே தேடுகிறோம் மாமரியே. உறவின்றி
மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா வாழ்வினில் வறுமையை வளமாக்கவா எமை வருத்திடும் சோகங்கள் சுகமாக்கவா கனவுகள் கண்டோம் அம்மா கருணையை பெற்றோம் அம்மா கனவுகள் கண்டோம் அம்மா கருணையை பெற்றோம் அம்மா எம்மில் உம்மை வாழ்வாக்கவா எம்மில் உம்மை வாழ்வாக்கவா உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே மாமரியே உயிருக்கு மருந்தாகவா எம் உறவுக்கு உயிராகவா அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா வாழ்க்கையின் இருளினை ஒளியாக்கவா எம் வாழ்வின் வலிமைதனை பயனாக்கவா கரமொன்று தாரும் அம்மா வரம் தந்து தாங்கிடம்மா கரமொன்று தாரும் அம்மா வரம் தந்து தாங்கிடம்மா எம்மில் உம்மை வாழ்வாக்கவா எம்மில் உம்மை வாழ்வாக்கவா உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே மாமரியே உயிருக்கு மருந்தாகவா எம் உறவுக்கு உயிராகவா அன்னை மரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே உறவின்றி வாழ்கிறோம் தாய்மரியே உறவினையே தேடுகிறோம் மாமரியே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.